Good evening, praise Lord. Welcome to this video. நிறைய நேரத்தில் நம்ம வசனங்கள் திரும்ப திரும்ப நம்ம படித்து நமக்கு அடையுதானே அப்படி சொல்லிட்டு நம்ம அதனுடைய தாற்பயங்கள் முக்கியத்துவம் நமக்கு விளங்காமல் உமது வார்த்தையின் திருவுணவால் அப்படி ஒரு பாடல் இருக்குது. அதுபோல் நம்ம வசனத்தை உணவாக நம்ம ஆத்மாவுக்கு அது பலன். நிறைய நேரத்தில் அது செய்யறதில்ல. ஏன்னா நம்ம சேம் திங் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஊழியத்துக்கு கூட நம்ம போவோம், இல்லை ஜெபத்துக்கு கூட நம்ம போவோம். ஆனால் அவருடைய வார்த்தையின் திரு உணவு நமக்கு கிடைக்குதான்றது அது டவுட்டு தான். ஏன்னா எனக்கு ஒரு ஆயர் தெரியும். ஒரு 30 வருஷமாக அந்த சபையில் நான் இருந்தேன். அவர்கிட்ட ஒரு என்ஜினியரிங் கான்செப்ட் இருக்குது, PERT and CPM அப்படின்ட்டு. அதாவது இவ்வளோ மேன் ஹவர்ஸ் அப்படின்ட்டு அந்த கான்செப்ட் அதில் வரும். அந்த கான்செப்டை அவர்கிட்ட யாரோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் மூணு மணி நேரம் 4 மணி நேரம் உங்கள் சர்ச்சில் 600 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த 600 மேன் ஹவர்ஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. அது சரியான இதில் இல்லைன்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத நிலையில் அது காணப்பட்டால் செவரல் மேன் ஹவர்ஸ் உங்கள் சர்ச்சில் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அவரும் அந்த மாதிரி ஒரு கோணத்தில் திங்க் பண்ணி திரும்ப தன்னுடைய மெத்தட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணி நல்ல முறையில் அவர் மறிக்க முன்னாடி பெரிய சேஞ்சஸ் அவர் கொண்டு வந்தார். நிறைய புக்ஸும் எழுதியிருக்காரு. அநேக போதர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த யோவான் 6 அதில் இந்த கம்யூனியன் அந்த கான்செப்ட்ஸ் இருக்க பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது அப்படிலாம் இருக்க இல்லையா? நீங்கள் படித்து பாருங்கள். இது 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 ஒரு வசனம், கம்யூனியன் அதை பற்றி. அதேமாரி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா 12ஆம் வசனத்தில் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், இதனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இது நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே போயிடுறோம். எங்கள் மாமியார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்களெல்லாம் பார்த்தா கஞ்சிக்கு சேர்த்த நாய்ங்க மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பிலீவராக அவங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க, கஞ்சிக்கு சேர்த்த நாய்ங்க மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதை பற்றி யோசிப்பேன். அவங்க நல்ல பிலீவர்ன்றதுனால அவங்க அவங்க சொல்கிறத நான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் அவங்க சொன்னதில் இதையும் அவங்க சொல்கிறாங்க. என்னோட அவங்க நல்லா திங்கராக இருக்கிறாங்க. ஏஜும் ஒன்று இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. ஆனால் பரிசுத்தம் என்கிட்ட இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி, நான் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுமாரி நம்ம கம்யூனியன் உண்மையான பரிசுத்தத்தோடு நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். அந்த ஜீவன் அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நம்ம அந்த வார்த்தையின் திரு உணவு அது கிடைக்காதனால நம்ம கஞ்சிக்கு சேர்த்த நாய்ங்க மாதிரி யோசிக்க முடியாமல் சிந்தனா சக்தி குறைவுள்ளவங்களாக நம்ம காணப்படுறோம். நானே ரொம்ப நாள் அப்படி இருந்து கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். நானே ஒரு கம்யூனியன் ஆஃபீஸராகவும் ட்ரைனிங் ஆகிருக்கிறேன். அதனால தான் நான் இந்த கான்செப்டை நான் சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து அப்படிலாம் அதுவே இருக்குது. நம்ம கம்யூனியன் தோறும் நம்ம இதை சொல்கிறோம். ஆனால் நமக்கு அது விளங்கிறதில்ல, அல்லது அது நமக்கு பலன் செய்யறதில்ல. சமீபத்தில் இதுமாரி நாங்கள் தொடர்ந்து சபையில் அதாவது பிரெயின் ஸ்டாமிங் எங்கள் சர்ச்சில் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ சமீபத்தில் எங்கள் பாஸ்டர் அவருடைய அப்சர்வேஷன் இது மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை
குறித்து அப்படின்ட்டு அந்த வசனத்தை அவர் சொன்னார். அதுபோல் நம்ம நிஜமாகவே அதை ஃபாலோ பண்ணக்கூடியது அல்லது நம்மளை உணர்த்தக்கூடிய வசனங்கள் தான் வந்து அந்த வார்த்தையின் திரு உணவாக நமக்கு கிடைக்குது. அப்படி இல்லைன்னா வந்து அதான் செவரல் மேன் ஹவர்ஸ் நம்ம சர்ச்சில் வேஸ்ட்டாக தான் போகுது. ஒன்று வந்து நம்ம கர்த்தரை தேடி வரணும், சர்ச்சுக்கு கர்த்தருடைய ஞானங்களை தேடி வரணும். அந்த உணவு வந்து ஆலயத்தில் கிடைக்கணும் நம்மளுக்கு, அது நமக்கு பலன் செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து பிரயோஜனமான ஆத்மாக்களாக நம்ம இருப்போம். இதை இந்த மாலை வேளையில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.